தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். காவலர்களிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிடப்பட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த அறிவிப்பின் விவரம் என்ன? தமிழக காவல்துறையில் காவலர்களுக்கிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் 2021 தேர்தல் வாக்குறுதி சொன்னபடி நீங்க பதவி கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது 10(5+18) என்ற முறையில தான் காவலர்களுக்கான பணிமூப்பானது கொடுக்கப்படும். சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் பதவி உயர்வு 10 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு, அதாவது முதல்ல ஒரு 10 ஆண்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டு, 25 ஆண்டுகள் பணி இந்த காவலர்களுக்கு, 2ஆம் நிலை காவலர்களுக்கு இந்த பணிமூப்பு கொடுக்கணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருந்தது. ஆனா நீங்க கடந்த 13ஆம் தேதி 13/6/2025 அன்று வெளியிட்ட செய்தி குறிப்புல 10 ஆண்டுகளுக்கும் முதல்நிலை காவலர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 23 ஆண்டுக்கு பணிக்கு பிறகுதான் சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த பணிமூப்பு கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நீங்க சொன்னதுக்கும் செய்யறதுக்கு வேற மாதிரி இருக்கு. அதாவது 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதி 389ல 20 ஆண்டுகள் பணிபுரிந்தாலே அது அவங்களுக்கு பதவி மூப்பு கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போது 23 ஆண்டுகளாக இது வந்திருப்பதால கிட்டத்தட்ட 35,000 பணியாளர்களுக்கு, அதாவது காவலர் பதவி உயர்வில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத குற்றச்சாட்டி இருக்கிறாரு. மக்களை காக்கும் பணியில் உள்ள பெரும்பாலான காவலர்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில். நன்றி சுபாஷ், இது குறித்த விவரங்களுக்கு.